जय जगन्माता बगलामुखी ओम ह्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय ह्रीं ओम स्वाहा. நான் இப்பொழுது ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்திலே உள்ள பகலாமுகி தேவி கஷேத்திரத்திலிருந்து உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். பல பேர் கேட்டாங்க, புதுசாக வீடியோ வரவில்லையே அப்படின்னு நிறைய பேர் கேட்டதாக நம்மளோட மீடியா செக்ஷனில் இருந்து பசங்க சொன்னாங்க, ஆஃபீஸில் இருந்தும் பசங்க சொன்னாங்க. நான் ஏற்கனவே ஒரு முறை உங்களிடம் சொல்லியிருக்கேன், நான் ஒரு வெறும் ஜோதிஷி அல்லை, நான் ஒரு மடாதிபதி. அப்போ எனக்கு நிறைய பொறுப்புள்ள வேலைகள் இருக்கு. காலையிலையும் மாலையிலையும் அந்த வேலைகள், பூஜைகள், ஜபங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கு. அப்புறம் டைம் கிடைக்கும் பொழுது தான் வீடியோ எடுத்து உங்களிடம் பேசுறதும், அவங்க வீடியோ எடுத்து அது அப்லோடு பண்ணுறதும். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த பிரச்சனை அல்லாமல் இங்கே சூரியமங்கலத்தில் கொஞ்சம் கட்டுமான வேலைகள் நடக்கிறது. கட்டடம் கட்டுவாங்க இல்லையா, அந்த வேலைகள். எனக்கு முன்காலத்திலே இருந்தே டஸ்ட் அலர்ஜி உண்டு. இங்கே இந்த கட்டுமான வேலைகள் நடக்கிறதுனால சிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த சிமெண்ட் பொடி கொஞ்சம் எப்படியோ நானும் சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. அதனால் வாய்ஸு ரொம்ப கரகரப்பாக வந்துடுச்சு, ஸ்மூத்தாக பேச முடியாமல் வந்துடுச்சு. அதாவது த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் உண்டாயாச்சு. அப்புறம் அது சரியாகும்னு வெயிட் பண்ணேன், சரியாகலை. அப்புறம் டாக்டரை பார்த்தேன், இதுதான் பிரச்சனை. எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்த்தேன், பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த டஸ்ட் அலர்ஜி தான் அப்படி சொல்லி அவங்க மெடிசின் கொடுத்தாங்க. இப்போ ஓரளவுக்கு ஓகே. இருந்தாலும் நான் பேசும்போது உங்களுக்கு தெரியும், வாய்ஸ் ஏற்கனவே என்னுடைய வாய்ஸ் அவ்வளவு நல்லதல்லை. என்றால் என்னுடைய ஜாதகத்தில் ஹம்ச மகா யோகம் உண்டு. ஹம்ச மகா யோகம் உள்ளவனுடைய வாய்ஸ் வாத்துவோட வாய்ஸ் மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. என்னோடய வாய்ஸ் அப்படித்தான் இருக்கும், எனக்கு நல்லாவே தெரியும். அதுலேயே இந்த ப்ராப்ளம் கூடி வந்தபோது டோட்டலாக நல்லாவே இல்லை. அந்த காரணத்தினால தான் இதுவரைக்கும் உங்களிடம் விஷயங்கள் சொல்கிறதுக்கு வராமல் இருந்தது. நம்ம சொல்லிட்டு இருந்த என்ன விஷயம் என்றால், ஜாதகத்தில் உள்ள யோகங்களை பற்றி தான் முன்னே பேசிட்டு இருந்தோம் இல்லையா. அதாவது சில பேர் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜோதிஷிகள் கிட்ட போகும் பொழுது, சாஸ்திரம் தெரியாத ஜோதிஷிகள் அந்த ஜாதகம் பார்த்துட்டு நிறைய யோகங்கள் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இப்படின்னு நிறைய சொல்லி விடுறாங்க. அவங்க இங்கே சொல்லுவாங்க, சுவாமி இப்படியெல்லாம் யோகங்கள் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் என்னோடய வாழ்க்கையிலே சந்தோஷங்களும் கிடையாது, யோகம் இருந்தால் ஏன் அது ஒர்க் அவுட் ஆகவில்லை, அப்படியெல்லாம் கேட்பாங்க. அப்போ ஜாதகம் பார்க்கும்போது அந்த மாதிரி யோகங்கள் அந்த ஜாதகத்தில் இருக்காது. அப்போ உங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கே பார்க்க முடியும். அதாவது இப்போ சொல்லி வரப்பட்ட அந்த யோகங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு இந்த யூடியூப்பை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆமாம் இப்படி இருக்கா, இருந்தால் அந்த யோகம் நமக்கு இருக்குது, அந்த யோகத்துக்கு என்ன பெயர், அந்த யோகத்துக்கு பலன் என்ன என்றெல்லாம் உங்களுக்கே மனசிலாக்கலாம். ப்ளஸ் அந்த யோகம் இருந்தால், எல்லாருக்கும் யோகம் இருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகாத சில சூழ்நிலைகள் இருக்குது. பிளானட்டரி பொசிஷனும் இருக்குது, இல்லாமல் உள்ள சில விஷயங்களும் இருக்குது. அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். முதல்ல இந்த யோகங்கள் நம்ம கொஞ்சம் சொல்லியிருக்கோம், கண்டினியூஸாக இன்னும் சில யோகங்களை பற்றி சொல்கிறேன். இடையில் வேறே சில ஜாதகங்கள் சம்பந்தமாகவும் பேச வேண்டியதாக இருக்குது. அதுபோல் சில பேர் சில கொஸ்டின்ஸு கேட்டிருக்காங்க, அதுக்கும் முக்கியமாக வேல்யூ உள்ள கொஸ்டின்ஸுக்கு மறுபடியும் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இனி நம்ம விஷயத்துக்கு போகலாம். இப்போ முன்னாடி நம்ம யோகங்களை பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா, இப்போ சொல்ல போகிறது கஜகேசரி யோகம். கஜகேசரி யோகம், அதுக்கு தமிழ்நாட்டிலே ஆச்சாரியன்மார் குருச்சந்திர யோகம் அப்படி சொல்கிறாங்க. அதுவும் உண்மைதான். குருவும் சந்திரனும் சேரும்போது தான் கஜகேசரி யோகம் உண்டாகிறது. ஜோதிஷ சாஸ்திர பிரகாரம்
அந்த குரு சந்திர யோகத்துக்கு கஜகேசரி யோகம் என்று தான் பெயர். இனி உங்கள் ஜாதகத்தில் அந்த கஜகேசரி யோகம் இருக்கா என்று உங்களுக்கு எப்படி கால்குலேஷன் பண்ண முடியும் என்று சொல்ல போகிறேன். அதாவது சந்திர கேந்திரத்தில் குரு இருந்தால் கஜகேசரி யோகம் ஆகும். சந்திர கேந்திரத்தில் அப்படின்னா சந்திரனில் இருந்து முதல்ல கேந்திர ராசி என்னன்னு புரியணும். கேந்திர ராசினால் லக்னம் 4, 7, 10 இது கேந்திர ராசிகள். புரிஞ்சுக்கோங்க. லக்னத்திலே இருந்து 4ஆம் இடம், அப்புறம் 7ஆம் இடம், அப்புறம் 10ஆம் இடம். இதுக்கு கேந்திர ராசிகள் என்று பேர். அது லக்னத்திலே இருந்து, இது சந்திரனிலே இருந்து, அதாவது ராசியிலே இருந்து. இதுக்கு சந்திர லக்னம் அப்படி சொல்லலாம். லக்னம் அல்லாமல் சந்திரன் இருக்கப்பட்ட இடத்துக்கு தான் நம்ம ராசின்னு சொல்லுவாங்க. இப்போ சிம்ம ராசின்னு சொல்லியாச்சுன்னா சிம்மத்தில் சந்திரன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த சந்திரன் இருக்கப்பட்ட இடத்திலே இருந்து, அதாவது சந்திர கேந்திரத்தில் இருந்து, சந்திரனில் இருந்து 4, 7, 10லையோ இல்லை சந்திரனோடு சேர்ந்தோ. இப்போ எக்ஸாம்பிள், சந்திரன் இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ, தனுசு. இந்த தனுசில் தான் சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இங்கே தனுசில் குருவும் சந்திரனும் இருந்தாலும் கஜகேசரி யோகம்தான். இனி சந்திரன் தனுசுல இருக்கு, 4ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ குரு இருந்தாலும் அது கஜகேசரி யோகம்தான். அதாவது சந்திர கேந்திரத்தில் குரு இருந்தால் கஜகேசரி யோகம் ஆகும். புரிஞ்சிருக்கு இல்லையா? அதாவது சந்திரனோடு சேர்ந்து குரு இருந்தாலோ இல்லை சந்திரனில் இருந்து 4லேயோ 7லேயோ 10லேயோ குரு இருந்தாலும் அது கஜகேசரி யோகம்தான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் கஜகேசரி யோகம் இருக்கான்னு நீங்கள் எடுத்து பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். இனி கஜகேசரி யோகம் இருந்தால் அதுக்கு என்ன பலன் என்று சொல்கிறேன் பாருங்க. கஜகேசரி யோகத்தினுடைய பலங்கள் தான் சொல்ல போகிறேன். தாராளமாக சொத்து தனம் உள்ளவராக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் கஜகேசரி யோகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக சொத்து தனம் உள்ளவராக இருக்கும். அடுத்தது, நல்ல சொந்த பந்தங்கள் உறவினர்கள் அதிகமாக உள்ளவராக இருக்கும். அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஸ் நல்லவராக இருக்கும், உத்தமராக இருக்கும். அப்படி உள்ள சொந்த பந்தங்கள் ரிலேஷன் இவையெல்லாம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, தேச தலைவராக இருக்கும். ஒரு தேசத்துக்கு தலைவனாக இருக்கும். அது வார்டு மெம்பரில் இருந்து மினிஸ்டர் வரைக்கும் ஆகலாம். வார்டு மெம்பரோ எம்எல்ஏயோ எம்பியோ மினிஸ்டரோ, அதாவது அந்த ஊருக்கு தலைவராக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது தேசம் தலைவராக இருக்கும், வார்டு மெம்பரில் இருந்து மினிஸ்டர் வரைக்கும் ஆகக்கூடிய யோகம் அது இருக்கு. அடுத்தது, அழியாத புகழ் பெற்றவராக இருக்கும். புகழ் என்றால் தெரியவில்லையா? கீர்த்தி, புகழ். அழியாத புகழ் பெற்றவராக இருக்கும். சிலவருக்கு புகழ் இருக்கும், ஆனால் சில காலம் வரும்போது அது அழிஞ்சு போய்விடும். எப்படின்னா, திடீர்னு அவருக்கு ஒரு கேஸு விவகாரங்கள் உண்டாகிறது, ஏதாவது ஒரு விஷயம் வருது, ஒரு லீகல் ப்ராப்ளம் வருது, ஒரு ஜெயில்வாசம் வருது, ஒரு பொண்ணு கேஸு வருது. இப்படியெல்லாம் வரும்போது ரொம்ப பெரிய புகழில் இருந்தவரோட அதெல்லாம் ஒரு நிமிஷத்துலேயே இந்த பபிள்ஸ் மாதிரி உடஞ்சி போய்விடும். ஆனால் இந்த யோகம் இருந்தால், அதாவது கஜகேசரி யோகம் இருந்தால், அப்படி இருக்கப்பட்ட ஆளுகளுக்கு இருக்கும் புகழ் அது வந்துட்டு அழியாத புகழ் பெற்றவராக இருக்கும். அதாவது அந்த புகழ் அழியாது, பர்மனண்டாகவே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, தீர்க்க ஆயுஸ் உள்ளவராக இருக்கும். தீர்க்காயுஸ் அட்லீஸ்ட் ஒரு 85 வயசு வரை நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கப்பட்டவராக இருக்கும். பார்ப்போம். அடுத்தது, அதோட நோட்டை பற்றி சொல்கிறேன். அதாவது ஏற்கனவே அப்போ கஜகேசரி யோகம் என்றால் எப்படி இருக்கும்,
அதோட பலங்கள் என்ன என்று சொல்கிறேன் என்று சொல்லியாச்சு உங்களிடம் இல்லையா? இனி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வர்றதுக்காக அதுக்கு நோட்டு கொடுத்துருக்கேன். நல்லா பாருங்கோ, படியுங்கோ. குரு ஜாதகத்தில் உச்சமாக இருந்தாலும், சுபக்ஷேத்திரத்தில் இருந்தாலும், சுப திருஷ்டியில் இருந்தாலும், சந்திரன் வளர்பிறையாக இருந்தாலும், அப்படி இருக்கப்பட்ட கஜகேசரி யோகம் மிகவும் பவர்ஃபுல்லாக உள்ள ராஜயோகமாக இருக்கும். புரிஞ்சிருக்கா? புரிய வாய்ப்பில்லை. பாருங்கோ, குரு ஜாதகத்தில் சொந்த வீட்டிலே இருக்கணும். அதாவது ஜாதகத்தில் கஜகேசரி யோகம் இருக்குது அப்படின்னே வச்சுக்கோங்களேன். அதாவது ஜாதகத்தில் சந்திரனில் இருந்து 4, 7, 10லையோ இல்லை சந்திரனோடு சேர்ந்த உங்களுக்கு குரு இருக்குது. அப்போ கஜகேசரி யோகம் 100% இருக்குது. ஆனால் அந்த குரு சொந்த வீட்டில் இருந்த, அதாவது தனுசுலேயோ மீனத்திலே தான் இருக்கிறது அப்படி என்றால், அதாவது சொந்த வீட்டில் இருக்கிறது என்றால், ப்ளஸ் உச்சமாக இருக்கிறது அப்படின்னா, உச்சம் என்றால் குருவுக்கு உச்ச ராசி வந்து கடகம்தான். அப்போ கடகராசியில் சந்திரனில் இருந்து 4ஆம் இடம் உங்களுக்கு கடகராசி என்றால் அங்கே குரு இருக்கிறது என்றால், சந்திரனில் இருந்து 4ஆம் இடம் உங்களுக்கு தனுசோ மீனமோ ஆக இருந்து அங்கே குரு இருக்கிறது என்றால், அப்படி இருக்கப்பட்ட அந்த கஜகேசரி யோகம் மிக பவர்ஃபுல்லாக இருக்கப்பட்ட ராஜயோகமாகும். இன்னொரு விஷயம் என்ன என்றால், குரு 4, 7, 10க்கு அதிபராக இருந்தால் ஜாதகத்தில் கஜகேசரி யோகம் இருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. குரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 4, 7, 10க்கு அதிபனாக இருந்தால், அதாவது ராசியிலிருந்து 4, 7, 10 இடங்களில் இருந்தால்தான் கஜகேசரி யோகம். லக்னத்திலே இருந்தல்லே, லக்னத்திலே இருந்து 4, 7, 10 இடத்துக்கு அதிபனாக இருக்கிறது குரு என்றால் அதுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் வந்துவிட்டது. கேந்திராதிபத்திய தோஷம் வந்தால், அதாவது கேந்திராதிபத்தியம் உள்ள சுப கிரகங்கள் பாபகிரகங்களாய் மாறி பாபகிரகங்களோட பலம்தான் செய்யும். அதுதான் சாஸ்திரம். அப்போ உங்க ஜாதகத்தில் உங்களுக்கு கஜகேசரி யோகம் இருக்கு, ஆனால் ஒர்க் அவுட் ஆகவில்லை அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு என்ன காரணம்? குருவுக்கு கேந்திராதிபத்தியம் இருக்கும். குரு லக்னத்திலே இருந்து 4, 7, 10க்கு அதிபனாக இருந்தால், இதில் லக்னாதிபனாக இருக்கின்றால் தோஷம் இல்லை. ஏனென்றால் லக்னாதிபன் எங்கிருந்தாலும் நல்லது செய்யும், அப்படித்தான் சாஸ்திரம். ஆனால் 4, 7, 10க்கு அதிபனாக இருந்தால் அந்த குருவுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் வந்து விட்டதுனால நல்ல பலங்கள் தராது. அப்போ உங்களுக்கு கஜகேசரி யோகம் இருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ப்ளஸ் ஜாதகத்தில் சுக்லாஷ்டமி முதல் கிருஷ்ண அஷ்டமி வரை உள்ள சந்திரனாக இருந்தாலும், குரு நீச்சமாக இருந்தாலும், குருவினுடைய சொந்த க்ஷேத்திரமாகிய தனுசுலேயோ மீனத்திலேயோ ராகு இருந்தாலும் கஜகேசரி யோகம் ஒர்க் அவுட் ஆகாது. இதையும் பார்க்க வேண்டும். அப்போ குரு சந்திர யோகத்தினால தானே கஜகேசரி யோகம் உண்டாகிறது. அப்போ அதில் குருவுக்கு ஒர்க் அவுட் ஆகாத சூழ்நிலை எது என்று இப்போ சொல்லி முடிச்சாச்சு. அடுத்தது சந்திரன், அதாவது ஜாதகத்தில் சுக்லாஷ்டமி முதல் கிருஷ்ண அஷ்டமி வரைக்கும், சுக்லாஷ்டமி முதல் கிருஷ்ணாஷ்டமி வரை உள்ள சந்திரனாக இருந்தால், அதாவது அப்போ சந்திரன் பாபகிரகம்தான். அந்த பாபகிரகமாக இருந்தால் சந்திரனுக்கு வளர்ப்பறை தேய்ப்பறை அப்படின்னு 2 பாகங்கள் இருக்கு. அதில் சுக்லாஷ்டமி கிருஷ்ணாஷ்டமி இப்படி இருக்கிறது. அப்போ அதில் சந்திரன் பலமில்லாததாய் இருந்தால், பாபகிரகமாக இருந்தால், ஜாதகத்தில் கஜகேசரி யோகம் இருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. இன்னொரு விஷயம் என்ன என்றால், குருவோட வீட்டில், அதாவது குருவோடைய சொந்த வீடாக இருக்கப்பட்ட தனுசுலேயோ மீனத்திலேயோ ராகு இருந்தாலும் ஜாதகத்தில் கஜகேசரி யோகம் இருந்தால் அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ பாருங்கோ, அப்போ இந்த சாஸ்திரங்கள் சரியாகவே தெரியாமல் உனக்கு கஜகேசரி யோகம் இருக்கு, ஆஹா ஓஹோ அப்படியெல்லாம் ஜோதிஷிகள் சொல்லியாச்சுனால் அது கேட்டுண்டு
நீங்கள் பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் போகக்கூடாது. அதாவது இப்போ நல்ல டைம், கஜகஸ்ரீ யோகம், பெரிய முதலீடு பண்ணிக்கோ அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பல பேர் அப்படியெல்லாம் சொல்லிட்டு அப்படி முதலீடு பண்ணி பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்த பல பேர் இங்கே வர்றாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, சுவாமி எனக்கு இந்த மாதிரி யோகம் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இப்படி பண்ணினேன், ஆனால் எல்லாமே போச்சு அப்படின்னு. அப்போ பாருங்கோ, ராஜயோகம் இருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகாத சூழ்நிலைகள் ஜாதகத்திலே இருக்கத்தான் செய்யும். இது மட்டுமல்ல, ராஜயோகம் இருந்தாலும் முன்ஜென்ம பாபதோஷம் இருந்தால் அந்த ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆகாது. ஜோதிஷ சாஸ்திரம் என்ன சொல்றது என்றால், ஒரு ஜாதகத்தில் 100 ராஜயோகங்கள் இருந்தாலும் முன்ஜென்ம பாபதோஷம் பவர்ஃபுல்லாக இருந்தாலோ, ஆபிச்சார தோஷங்கள், ஆபிச்சாரம்னா பிளாக் மேஜிக், செய்வனே தோஷங்கள் இருந்தாலோ, ஏற்கனவே சொல்லப்பட்ட மாதிரி கிரகங்களுக்கு அந்த யோகம் ஒர்க் அவுட் ஆகாமல் உள்ள சூழ்நிலை இருந்தாலும் அந்த ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆகாது. எக்ஸாம்பிள், இப்போ வெடி இருக்கு இல்லையா, நம்ம இந்த பட்டாசு தீபாவளிக்கு எல்லாம் பட்டாசு வைக்கும் இல்லையா, நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வரும்போது எப்படி குண்டு மாதிரி உருண்டையாக பால் மாதிரி இருக்கும், புட்டான்னு வெடிக்கும். அந்த மாதிரி கால்குலேஷனில் தான் நம்ம வாங்கிட்டு வரோம். ஆனால் அது கொஞ்சம் ஈரனாக இருந்தால் என்ன ஆகும், வெடிக்காது இல்லையா. சிலது சீட்டி போயிடும், சிலது டபான்னு வெடிக்க வேண்டியது டபான்னு வெடிக்கும். அப்போ இதே மாதிரி ஜாதகத்தில் உள்ள ராஜயோகங்கள் ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கும். அப்போ அந்த வெடி பொட்டோன்னு வெடிக்கக்கூடிய வெடி படான்னு வெடிக்கிறதா இருந்தால், அப்படி பொட்டோன்னு வெடிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும், கொஞ்சம் வெயிலில் வச்சு காய வைக்க வேண்டும் இல்லையா. நல்ல வெயிலில் வச்சு நல்லா காய வச்சாச்சுன்னா அது நல்லா வெடிக்கும். சில வெடிகள் அப்படி இருந்தாலும் வெடிக்காது, ஏன்னா அதுக்குள்ளே அந்த மருந்து சரியாகவே வைக்கவில்லை என்றால் அது வெடிக்காது. அதாவது ராஜயோகங்கள் ஒர்க் அவுட் ஆகவில்லை என்றால் சிலதுக்கெல்லாம் பரிகாரங்கள் பண்ணினால் ஒர்க் அவுட் ஆகும் என்று சொல்ல வந்தேன். ஆனால் எல்லாத்துக்கும் அப்படி கிடையாது. ஜெகத்மாதா மகாதேவின் அனுகிரகத்தால் உங்களுக்கு சர்வகாரிய சித்தி உண்டாகட்டும், நான் சொல்லப்பட்டது நல்லா புரியட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன்.